அன்பே சிவம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ்த்த வாழ்க. ஓம் நம சிவாய. இது சொர்ணகால பைரவன். இதை பார்த்தால் உங்களுக்கு தனம் தானியம் வரும். தனலட்சுமி இங்கே தான் இருக்காங்க, உங்கள் பார்வையில் தான் இருக்காங்க. பாருங்கள் மக்களே, உங்களுக்காகவே இந்த சொர்ணகால பைரவன் அவதரிச்சு உள்ளார். இந்த அவதாரம் நம் மக்களுக்காகவே. பாருங்க, காலையில் இதை ஸ்டில் அடித்து வச்சுக்கிட்டு காலையில் இவர் முகத்தில் முழிச்சிட்டு வாங்க. ஒரு 8 நாள் மட்டும் மொழிங்க. அந்த 8 நாள் பிறகு அந்த மாற்றத்தை பாருங்க. அந்த மறு 8 நாளில் பிரச்சனைகள் தீரும், லட்சுமி தனம் வரும். நீங்கள் மீனராசியாக கூட இருந்துட்டு போங்க. ஏன்னா மீனராசி இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்குது, அதிர்ஷ்டமெல்லாம் வராத காலங்கள் இது. இந்த மீன ராசியை கூட இது தாங்கி பிடிக்குங்க. வாழ்க வளமுடன். மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்குன்னா பெல் பட்டனை அழுத்திடுங்க. நான் இப்போது பண்ருட்டி வந்திருக்கேன், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சித்தரசூருக்கு வந்திருக்கேன். அங்கே தான் இருக்குது இந்த கோவில். இங்கே ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்? இது நம்மளுடைய ஆலயம். நான் வாரம் வருவேன், 15 நாளைக்கு ஒரு முறை வருவேன். இங்கே வந்து ஐயனை தரிசனம் கண்டுட்டு போவேன். இங்கே தனியாக உட்காந்து தியானம் பண்ணுவேன். இது தியான அறை எனக்கு. இந்த இடத்துல தான் தியானம் பண்ணுவேன் உட்காந்து. அதுக்காக நான் வர்றதுங்க வழக்கம். வரும்போதெல்லாம் மக்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். நான் தியானம் பண்ணுறதெல்லாம் எடுத்து போட மாட்டேன், இதை மட்டும் போட்டுருவேன். இதை நீங்கள் பார்த்தாவே போதுங்க, உங்கள் பிரச்சனைகள் தீரும். அது இல்லாமல் மூலிகை எடுத்துகிட்டு வந்து இங்கே மை தீட்டுற இடம் இந்த இடம் தான். எனக்கு அமைதியாக இருக்கும். மை அரைச்சி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நான் இருக்கிற சென்னையில் அந்த மை தீட்டுற இதெல்லாம் கிடையாது. இங்கே குழையெல்லாம் வச்சுருக்கேன். அதனால் நான் இங்கே வந்துடுவேன். மூலிகையை எடுத்துட்டேன், மை தீட்டணும். நாளைக்கு படம் போட்டு மை தீட்டி எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிடுவேன். வசியம் மை என்ன வசியம்? தனவசியம், தானிய வசியம், எதிரி வசியம், மண் வசியம், மனவசியம், பொன் வசியம், பொருள் வசியம், யோக வசியம், வியாபார வசியம், கணவனுக்கு மனைவி வசியம், மனைவிக்கு கணவன் வசியம், இருவருக்கும் குழந்தை வசியம், குடும்ப வசியம், தன வசியம், அனைத்து வசியத்தை தரும் சர்வமை. இந்த மை பணத்துக்கு அல்ல, நம்ம கிட்ட வந்தால் வச்சு விடுவேன். அந்த மை அவங்களுக்கு வேலை செய்யுது, அவங்களுக்கு ராசிக்கு கரெக்டாக இருக்குது. அவங்க கிரகத்தை பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி தருது, மனநிலை மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த மையை நான் அதிகரித்து தருவேன். அப்போ தான் அதுக்கு வேலை தீர்மானம் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வச்சுட்டு போகலாம். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம.